தமிழ்நாடு எப்படிலாம் இருக்கணும்னு ஒரு பெரிய கனவே இருக்குது. உங்களுக்கா? எனக்கு இல்லை, பாய்ஸ் கார்டனில் இருப்பார்ல அவருக்கு வந்து ஒரு கனவு இருக்குது. இந்த மாதிரி கனவுகள் எல்லாம் வந்து நாங்கள் வந்து நிறைவேற்றிட்டு தான் இருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் இயக்கத்தை வச்சோ எங்களோட இந்த தொண்டு நிறுவனங்களை வச்சோ இதெல்லாம் வச்சு அந்த சமூக பணியெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் வந்து எல்லாமே இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யாருன்னா அவங்களோட மனைவி சொல்லியிருக்காங்க. திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த ஸ்டேட் எப்படி இருக்கணுன்ற ஒரு பெருங்கனவு வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி, ரைட்டு, அது ஒரு அதை தூக்கி உரமா வைங்க. எனக்கு அதை சொல்லும்போது தர்ம பிரபு தர்மபிரபு நீங்க எங்கேயே வந்துட்டீங்களான்ற மாதிரி, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? 10 பைசா போட மாட்டான்னு அந்த மாதிரிதான் வந்து இல்லையே. இது வரைக்கும் அப்படிலாம் யாருமே வந்து நலத்திட்ட உதவியோ அதெல்லாம் வந்து செஞ்ச மாதிரி நான் ஒன்றும் பார்க்கலையே. அண்ணா ஆரம்பிச்ச கட்சியா இருக்கட்டும், இல்லை அண்ணாமலையை ஆரம்பிக்க போற கட்சியா கூட இருக்கட்டும், இல்லை அண்ணாமலையில நடிச்சவரே திருப்பி கட்சி தொடங்கினவரா கூட இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இந்த வேவு கிட்ட வந்து செல்லாது அப்படின்னு டிவிகே கிட்ட. ஆமா, டிவி கிட்ட வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி அண்ணா ஆரம்பிச்ச கட்சிக்கு அவர் போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது ஒண்ணு. அண்ணாமலை ஆரம்பிச்சிருக்க கட்சியில போனா கூட ஓகே, ஆமா சரிங்க அப்படின்னு சொல்லி சேர்த்துப்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒத்து போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வந்து அண்ணாமலை படத்துல நடிச்சவர்னா தெருவுக்கு தான், ஸ்ட்ரைட்டா தெருவுக்கு தான், அதுல எதுவும் டவுட் கிடையாது.